சங்கைக்குரியவர்களே, எனவே தொழுகையுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. தொழக்கூடியவர்கள் விளங்கிக்கோங்க. 5 நேரம் நான் தொழுகிறேன், இது மௌலை சொல்ற பயம் யாருக்கு? அந்த அப்துல்லாக்கு, அந்த முஹம்மதுக்கு, அந்த இம்ரானுக்கு, அந்த உமருக்கு தானே சொல்றாரு. நான் தான் 5 நேரம் தொழுகிறேன்னு என்று மட்டும் நினைச்சிடவான். பயான் வெறுமனையே அந்த அவர் தொழக்கூடியவர் தொழாத இருக்கிறாரு, அந்த இர்ஷாத் நானாக்கு, அந்த சியாமுக்கு, அந்த இப்ராஹிமுக்கு மட்டும் நினைச்சிடவான். இல்ல, தொழக்கூடிய நாங்களும் விளங்கிக் கொள்ளணும். சூரத்துல் மாவுன் தெரியும், எல்லாத்துக்கும் பாடமான சொல்றோம். அரைதல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். அந்த சூரத்துல் மாவுன்ல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன். எடுத்து பாருங்க தர்ஜமா என்னது? ஃபவைலுன், வலிக்கேடு உண்டாவதாக, நாசம் உண்டாவதாக. சில உலமாக்கள் சொன்னாங்க வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் இருக்குது, அந்த நரகம் உண்டாவதாக. யாருக்கு? ஃபவைலுல் லிகைரில் முஸல்லீன் என்று அல்லாஹ் சொல்லல, தொழாதவர்களுக்கு என்று சொல்லல. மற்றமா யாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக, வலிக்கேடு உண்டாவதாக, சாபம் உண்டாவதாக, அல்லது வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் உண்டாவதாக என்று அல்லாஹ் தஆலா தொழக்கூடியவர்களை பார்த்து சபிக்கின்றான், பதுவா செய்யும். அவங்க எப்படியான தொழக்கூடியவர்கள் என்றால், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுப்போக்காக தொழுறாங்க தான், டைமுக்கு தொழுறாங்க தான், ஆனா எப்படி பொடுப்போக்கானவங்க, அல்லது மற்றவங்களுக்கு காட்டுறவர்களுக்காக வேண்டி தொழுறாங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நான் இப்ப நல்ல முறையில தொழுந்தாதான் கஃபீல் கிட்ட சில சப்போர்ட்கள் கிடைக்கும், நாட்டுல வீடை கட்டுக்கொள்ளணும், குடும்பத்தை ரன் பண்ணி கொள்ளணும் என்ற அமைப்புல கஃபீல் வரப்போகல. கஃபீல் இருந்தா தொழுகிறது, முன்சஃப்ல இமாம் முஅத்தினோட பக்கத்துல தொழுகிறது. கஃபீல் இல்லையா, கணக்கில்லாம. வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வந்தா தொழுகிறது இல்ல, வீட்டுல ஃபங்க்ஷன் இல்லாட்டி இவங்கத்தான் முதலாவதாக தக்பீர் சொல்லி கட்டி தக்பீர் சொல்லி தொழக்கூடிய அளவுக்கு நல்லவர்களா இருக்கிறது. வீட்டுல ஒரு மையத்து விழுந்தா தொழுகே இல்ல, வீட்டு நோமலா இருந்தா தொழக்கூடியவர்கள். இவங்க எல்லாம் இதுல அடங்குவாங்க. கல்யாணம் என்று வரக்கூடிய நிலைகள் எத்தனை பேருக்கு தொழுகை இல்லாம போகுது. மவுத் என்று வரக்கூடிய நிலையில மவுத்த வாத்தி நாங்க தொழுகையே இல்லாதவங்க ஸ்டார்ட் ஆக்கணும். ஆனா அந்த மவுத்த காரணமா வச்ச எத்தனை பேருக்கு தொழுகை இல்லாம போகுது. இன்றைக்கு கந்தூரி என்று கொடுக்குறாங்க. எத்தனை பேர் கந்தூரி பார்த்தா ஒருத்தருக்கு தொழுகை இல்லை, கந்தூரி கொடுக்குறாங்களா. நபி அவங்களோட பேர்ல ஹாஜா மொய்தீன் திஷி ரஹ்மல்லான்ற அவங்களோட பேர்ல எத்தனையோ பேர்ல கந்தூரி கொடுக்குறாங்களாம். பார்த்தா அந்த கந்தூரி கொடுக்குற ஒருத்தனுக்கும் தொழுகே இல்லை. அப்படி தொழுகிறவன அவனுக்கு ஃபஜ்ரே இல்லை, வாழ்க்கையில அவன் ஃபஜ்ர் என்ற தொழுகை இல்லை. அவன் கொள்கை பிரகாரம் தொழுகை 4 நேரம் தான். ஃபஜ்ர் என்றதே டைம் இந்தா தொழுவோம், இல்லாட்டி 7 நேரம் தொழுது கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க தானே, அப்படியான அமைப்புல எனக்கும் அனுமதிக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வைக்கிறாங்க. அதனால சங்கைக்குரியவர்களே, இப்படியானவங்க டைம் கிடைச்சா தொழுகிறது, ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் கிடைச்சா தொழுகிறது, பிரச்சனைகள் இல்லாட்டி தொழுகிறது, சந்தோஷமான நேரத்துல தொழுகிறது, கவலையான நேரத்துல மாத்திரம் தொழுகிறது. இப்படியாக விளங்கிக்கோங்க. இந்த குர்ஆன் ஆயத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா எங்களை அடக்கி விடாம இருக்கணும் என்றதுக்காக துஆ செய்யுங்க. ஃபவைலுல் லில் முஸல்லீன், வயல் என்று சொல்லக்கூடிய நரகம், சாபம், நாசம், வலிக்கேடு, கேடு உண்டாகும் என்ற அந்த ஆயத்து யாருக்கு? பொடுப்போக்காங்க. கிடைச்சா தொழுறது, கிடைக்கலாட்டி சந்தர்ப்பம் இந்தா தொழுறது, இல்லாட்டி தொழுறது. சந்தோஷமா எல்லாத்தையும் பாட்டி நடந்து கொண்டு தொழுறது இல்லை, பாட்டி முடிஞ்ச போற எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியா தொழுறது. இந்த விஷயமும் சரி வராது. எனவே நல்ல இளைஞங்க, இந்த தொழுறாதவங்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா தண்டனைகளை எச்சரிக்கைகளை வைக்கல. தொழக்கூடியவர்களா இருந்தாலும் அதில் பொடுப்போக்காக, அல்லாஹ்வினுடைய இறை அச்சம் இல்லாம, அல்லாஹ்வோட முன்னுக்கு நான் நிக்கிறேன், என்னைய இந்த நாட்டினுடைய அரசர் கூப்பிடுறாரு வாங்க என்னைய சந்திங்க, எப்படி ஒரு பயபக்தியோட அடக்கத்தோட மிச்சம் தேவையில்ல. அவங்க எல்லாத்தையும் விடுங்க. எங்கட கஃபீல் அல்லது எங்கட ஆபீஸினுடைய முதிர் கூப்பிடுறாரு, தாலியா முஹம்மது என்றாரு, பேச்சு நிக்க போல நிப்பம், சும்மா பயந்த வாய்க்காய்க்க ஒன்றுமே இல்லை. அவன் கொஞ்ச நாள் எங்களுக்கு முதிராய்க்க போறான், அப்புறம் அவன் போயிட்டு உணர்த்தம் வரலாம். அப்படியான அவருக்கே கையை கெட்டுக்கொண்டு பயபக்தியோட இருக்கணும். ஆனா அல்லாஹ் கிட்ட தொழும் போது கடைசி நேரத்துல மெச்சையோ அல்லது படத்தையோ எதையோ பார்த்து கொண்டிருக்கிறேன், இங்க பொறுத்தவரை சவுதியில அதான் இக்காமத்துடைய சத்தம் வெளியே கேக்குது, இதை இக்காம சொன்னத்தோட ஓடி போறது, அல்லாஹ் பிறகு அப்படியே கட்டுறது, மேலாம் வேர்வா ஊதிக்கொண்டு எங்கடா தொழுக முடியல அடுத்து ஓட்டுறதுக்குன்னு பார்த்து தொழுறது. இப்படியான தொழுகையவர்களும் அல்லாஹ் பயந்துக்கோங்க. எனவே சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நாங்க பொருத்தமான முறையில எங்களை தொழுகைகளை ஆட்கொள்ளணும். தொழுந்துட்டு கியாமத்தினால் நஷ்டவாளியாக ஆகவும் கூடாது.
கூடாது, தொழுந்துட்டு அல்லாஹ்வினுடைய சாபத்துக்கு உட்பட்டவங்களாக ஆகவும் கூடாது. தொழுகாம இருந்து காஃபிர் என்ற பெயர்ல, முர்தத் என்ற பெயர்ல அல்லாஹ்வுக்கு வெறுப்பான, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை விட்டு தூரமான மக்களாகவும் ஆகாமிக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய